guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு நான் அமேசான்ல ரீசெண்டா வாங்கின சில இந்தியன் குர்தா செட்ஸ் அண்ட் இந்தியன் ட்ரெடிஷனல் வேர் டாப்ஸ் மாதிரி கேஷுவலா டே டைம் போடுறதுக்கு இந்த சம்மருக்கு அப்ரோப்ரியேட்டா இருக்கிற மாதிரியான காட்டன் குர்தாஸ் அண்ட் டெய்லி வேர் கம்ஃபியா இருக்கிற மாதிரியான குர்தா செட்ஸ், குர்தா டாப்ஸ் இதெல்லாம் என்ன அப்படின்றது உங்ககிட்ட நான் ஹாலா ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ வாங்க, எனக்கு வேற லைட்டா வேர்க்குது, பட் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப் வந்து நான் பண்ணியிருக்கேன். எப்படின்னா ஸ்வெட் ப்ரூஃப்னா ஸ்வெட் ஆகாம இருக்க போறது கிடையாது, ஸ்வெட் ஆகும். பட் ஆனா நீங்க அதை ரிமூவ் பண்றீங்க, பிளாட் பண்றீங்க அப்படின்னா உங்க முகத்துல வந்து மேக்கப் அப்படியே சஸ்டைன் ஆயிட்டே இருக்கும். இது வந்து நான் ரீசெண்டா ஒரு ரொம்ப ஹெவியான ஹாட்டான ஒரு சிச்சுவேஷன்ல என்னுடைய மேக்கப் வந்துட்டு சர்வைவ் ஆச்சு. அந்த ஒரு டெக்னிக் நான் வந்துட்டு பண்ணியிருக்கேன். நான் இன்ஸ்டாகிராம்ல ரீலா வந்துட்டு இதை அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆர் பண்ணுவேன். ஸோ நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு உபயோகமான அண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் பிஹைண்ட் த சீன்ஸ் எல்லாமே வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல நான் உங்களுக்கு வந்து அப்பப்போ அப்டேட் பண்றது உண்டு. ஸோ ப்ளீஸ் டூ ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு வந்துட்டு இந்த மஸ்டர்ட் எல்லோ வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் சம்மருக்கு. அண்ட் இன் ஜென்ரல் எனக்கு வந்து என்னுடைய மூடை வைப்ரண்ட் ஆகிறதுக்கு, ஹாப்பி ஆகிறதுக்கு இன்ஸ்டன்டா வந்துட்டு இந்த கலர் நான் வந்து மோஸ்டா சூஸ் பண்ணுவேன். அந்த விதத்துல இந்த வாட்டி ஒரு மஸ்டர்ட் எல்லோ குர்தா செட் வந்துட்டு நான் வாங்கியிருந்தேன். ஒரு 3 பீஸ் செட், துப்பட்டா, ஹேண்ட் அண்ட் டாப். இது வந்து நல்ல காட்டன் மெட்டீரியல் இருக்கக்கூடிய வெரி வெரி கம்ஃபர்டபுளான ஒரு குர்தா செட். காலர் வச்சு 3/4 ஹேண்டோட இருக்கு. காலர் 3/4 ஹேண்ட் என்னுடைய ஆப்சல்யூட் ஃபேவரட்டான மாடல். ஸோ இது அந்த மாதிரி இருக்கு அண்ட் வெரி வெரி கம்ஃபர்டபுள். கொஞ்சோண்டு சீத்ரூ. நான் வந்துட்டு ஹைட் 152 சென்டிமீட்டர், வெயிட் வந்து 50 to 52 kgs. அது ஃபிளக்சுவேட் ஆகும். ஜஸ்ட் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். ஸோ இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் பிக் அண்ட் ஐம் சோ ஹாப்பி. இது ஆல்ரெடி போட்டுட்டு வெளில போயிட்டு வந்துட்டேன். வெரி வெரி கம்ஃபர்டபுள் நான் சொன்ன மாதிரி அண்ட் சம்மருக்கு அப்ரோப்ரியேட்டா இருக்கிற மாதிரியான ஒரு குர்தா செட். அடுத்தது இந்த ஒயிட் அண்ட் ப்ளூ குர்தா செட். இது வந்து ஒரு 2 பீஸ். எப்படின்னா டாப் அண்ட் பேண்ட். டாப் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய திக் காலர் வச்சு இருக்கிறது. ஐ ரியலி லைக் இந்த கலர் காம்பினேஷன். பேசிக்கலா நீங்க வந்து ஃப்ரண்ட்ல பட்டன்ஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு. எல்லா பட்டனும் நீங்க ஓபன் பண்ண முடியாது. மேல இருக்கக்கூடிய அந்த 2 பட்டன்ஸ் மட்டும் தான் நீங்க ஓபன் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ண முடியும் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. இதுவும் 3/4 ஹேண்ட்ல வருது அண்ட் சைட்ல கட் எதுவும் கிடையாது. ஃப்ரண்ட்ல மட்டும் அந்த பட்டனுக்கு கீழே ஒரே ஒரு கட் மாதிரி குட்டியோண்டா இருக்கு. பேண்ட் வந்து கொஞ்சம் லூஸ் பேரலல் பேண்ட் மாதிரி இருக்கு அண்ட் டாப் வந்து ரொம்ப அந்த அளவுக்கு லாங்கா கீழே இறங்குற மாதிரி இல்ல, நீ லென்த்துக்கு இருக்கு. இதுல நான் எடுத்த சைஸுமே வந்து பாத்தீங்கன்னா எஸ் தான். சைஸ் வந்துட்டு நீங்க சைஸ் சார்ட் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுங்க. ஏன்னா ஒரு பிராண்ட்லயும் ஒரு டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்கும். ஸோ நீங்க சைஸ் சார்ட் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு வாங்குறது வந்து அட்வைசபிள். அடுத்தது இந்த ஒரு வைலட் கலர் ஆலியா கட் மாடல்ல இருக்கக்கூடிய குர்தா செட், 3 பீஸ் செட், டாப் பாட்டம் அண்ட் துப்பட்டாவோட இருக்கிறது. இது வந்துட்டு ஒரு மாதிரி இந்த சாஃப்ட் ரேயான் பிளஸ் காட்டன் கலந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல். ஆக்சுவலா இது வந்துட்டு போட்டோல பார்க்கும்போது எனக்கு அந்த போட்டோல இருந்த கலர் வந்து ஆக்சுவலா பிடிச்சது நேர்ல பாக்குறத விட. பட் இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணா அந்த போட்டோல பார்த்த கலர் வந்துடும். அந்த போட்டோல பார்த்த கலர் வந்து கொஞ்சோண்டு ஃபேட் அவுட் ஆன இந்த எல்லோ பூ மாதிரி இருந்தது. இது நேர்ல பாக்குறதுக்கு கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கு. பட் நான் சொன்ன மாதிரி இது ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணா ஆப்வியஸ்லி அந்த கலர் வந்து ஃபேட் அவுட் ஆயிடும் அப்படின்றது மட்டும் எனக்கு வந்து தெரியுது. பேண்ட் வந்து நார்மல் பலாசோ பேண்ட் மாதிரி, லூஸ் பேரல் பேண்ட், பலாசோ கிடையாது, லூஸ் பேரல் பேண்ட் மாதிரி எலாஸ்டிக் கிரிப் வச்சு இருக்கு. துப்பட்டா வந்து ஜார்ஜெட் துப்பட்டா, நல்ல லாங்காவே இருக்கு. இதுல வந்து இந்த பார்டர் எல்லாம் எதுவும் இல்ல. ஸோ நீங்க மல்டி பர்பஸ் தாராளமா பண்ணிக்கலாம். இந்த வயலட் கலர்ல என்கிட்ட வந்துட்டு குர்தா டாப் எதுவும் இல்ல. நான் ஜென்ரலா அந்த மாதிரி தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்ப்பேன். கலர் வைஸ் பார்ப்பேன், அப்புறம் மெட்டீரியல் வைஸ் பார்ப்பேன், அப்புறம் பேட்டர்ன் வைஸ் பார்ப்பேன். இந்த வாட்டி எனக்கு இந்த சம்மருக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் போடுற மாதிரியான இந்த மாதிரி பெரிய பெரிய பிரிண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் கலர்ஸ், கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரியான அவுட்ஃபிட்ஸ் வந்துட்டு நான் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் தட். அடுத்தது வந்து இதோ இங்க போட்டிருக்கேனே இந்த ஒரு ரெட் கலர் ப்ரௌன் கலர் காம்போல இருக்கக்கூடிய குர்தா செட். இதுவும் வெரி கம்ஃபர்டபுள். இதுதான் வந்து அப்படியே டக்குன்னு எடுத்தோமா போட்டோமா வெளில போனோமா அப்படின்ட்டு இருக்கிற மாதிரியான ஒரு செட். எனக்கு இந்த மாதிரி மாடல்ஸ் ரொம்ப பிடிக்கும். இது காலர் இல்லாத நார்மல் கழுத்து, பட் 3/4 ஹேண்டோட இருக்கக்கூடியது ரேயான் மெட்டீரியல் மாதிரி இருக்கு. பேண்ட் வந்துட்டு ஸ்ட்ரைப் பேட்டர்ன்ல அகைன் எலாஸ்டிக் வச்சு இருக்கு. நார்மல் நீ லென்த் இல்ல சாரி ஆங்கிள் லென்த் வரைக்கும் வரக்கூடிய பேரலல் கட் ட்ரவுசர் மாதிரி. வெரி வெரி கம்ஃபர்டபுள். as I said, இதெல்லாம் தான் என்னுடைய கோ டு ஃபேவரட்ஸ். அண்ட் ஸ்பெசிஃபிக்கா அன்னி டிசைனர் அப்படின்ட்டு ஒரு பிராண்ட் இருக்கு. இந்த பிராண்ட்ல வந்துட்டு இந்த குர்தா செட்ஸ்லாம் வந்துட்டு அஃபோர்டபுளா இருக்கு, நல்ல குவாலிட்டியா இருக்கு, ட்ரூ டு அந்த பிக்சரா இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு பர்சனலா பிடிக்கும் அவங்களுடைய பிராண்ட்ல எடுக்கிறது. அண்ட் பிரைம் மெம்பரா இருக்கீங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாள் டெலிவரியே வந்துடும். ஸோ இட்ஸ் அன் ஆடட் பெனிஃபிட். ஸோ யா. அடுத்தது இந்த ஒரு ப்ளூ கலர் கிரெப் மெட்டீரியல் குர்தா செட். ஓகே, இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது கிடையாது, டிஃப்ரெண்டா இருந்தது இமேஜ்ல பார்க்க. பட் கிடைச்சது வந்து இட்ஸ் நாட் வெரி வெரி டிஃப்ரெண்ட். ஆனா இந்த மெட்டீரியல் வந்துட்டு நான் சம்மருக்கு ப்ராபப்ளி போட மாட்டேன். ஆல்சோ இந்த கிரெப் மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா அது இன்னும் டேக் இருக்காம இருக்கேன்.
இந்த கிரப் மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் ஸ்கூல் படிச்ச டைம்ல வந்துட்டு அடிக்கடி போட்ட ஒரு மெட்டீரியல் இந்த ஷைனி கிரப் மெட்டீரியல். ஸோ இது வந்து அந்த ஒரு ஞாபகம் எனக்கு கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த மெட்டீரியல் போட்டதே கிடையாது. ஆல்சோ இந்த டிசைன் வந்துட்டு இந்த மெட்டீரியல் எனக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ பிடிக்கல. யூ லெட் மீ நோ இது போட்டு பார்க்க எப்படி இருக்கு அப்படின்றது. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கலர்ல வந்துட்டு நான் ஸ்கூல் டைம்ல இதே மெட்டீரியல்ல வச்சிருந்ததுனால தான் எனக்கு அந்த ட்ரெஸ் வந்து ஞாபகம் வந்துட்டே இருக்கு. அதை அடிக்கடி போடுவேன். துப்பட்டா வந்து ஒரு ப்ராப்பர் ஜார்ஜெட் துப்பட்டா. இந்த மாதிரி குட்டி குட்டியான சீக்வென்ட் ஒர்க் வச்சிருக்கு. எனக்கு இந்த ஒர்க் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த மாதிரி சீக்வென்ட் ஒர்க் அங்கங்க இருக்கிறது லைட்ல இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுறது வந்து பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிக்கும். துப்பட்டாஸ்ல ஆர் அவுட்ஃபிட்ஸ்ல எதுலயா இருந்தாலுமே. ஸோ துப்பட்டா, ஜார்ஜெட் துப்பட்டா, டாப் வந்து ஒரு கிரப் மெட்டீரியல் டாப் அண்ட் பேண்ட் இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் காட்டன் மெட்டீரியல் இருக்கக்கூடிய ஒரு பேரலல் கட் நீ லென்த் பேண்ட். தட்ஸ் ஃபைன், கம்ஃபர்டபுளா இருக்கு. அடுத்தது ஒரு பேண்ட் அண்ட் டாப் செட். இது வந்து இந்த ப்ளூ அண்ட் ரெட் கலர்ல இருக்கக்கூடிய கச்ச கச்சா பேட்டர்ன்ல இருக்கிற மாதிரியான டெய்லி வேர்க்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரியான ஒரு க்ளோஸ் நெக் குர்தா செட். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வந்துட்டு சீசனுக்கு ஏத்த மாதிரி வந்து ட்ரெஸ் பண்றது பிடிக்கும். இந்த டைம் ஆஃப் த இயர் இந்த மாதிரி டிஃப்ரெண்டா கச்ச கச்சன்ட்டு கலர் காரா அப்படி போடுறது வந்து எனக்கு பர்சனலா பிடிக்கும். இது வந்து ஃப்ரண்ட் கட் சைட் கட்டோட இருக்கிறது வெரி கம்ஃபர்டபுளான ஒரு கிளாத், ஈஸி கோயிங்கா இருக்கிற மாதிரியான அவுட்ஃபிட்டுக்கு இது வந்து அப்ராப்ரியேட்டா இருக்கும். பேண்ட் வந்துட்டு ஒரு நார்மல் கொஞ்சம் வைட் லெக் பேரலல் பேண்ட். அடுத்தது ஒரு ப்ளூ பிங்க் சுடிதார் செட் குர்தா செட். துப்பட்டா டாப் அண்ட் பேண்ட் இருக்கக்கூடியது. பேண்ட் வந்துட்டு இந்த மாதிரி பிங்க் கலர்ல ரெட் டூல் போட்ட மாதிரி அண்ட் டாப்ல வந்துட்டு ப்ளூ கலர்ல அந்த ரெட் பூஸ் போட்ட மாதிரி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நெக்ல வந்துட்டு உங்களுக்கு க்ளோஸ் காலர் நெக், அந்த சைனீஸ் காலர் நெக் மாதிரி வருது. ஆனா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்துட்டு சைட் கட்டோட வர்றது. எனக்கு இதுவுமே வந்துட்டு நான் ட்ரூ டு இமேஜ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. போட்டா கொஞ்சம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் நான் வாங்கின பர்பஸ்க்கு வந்து இதை யூஸ் பண்ணுவேன். சும்மா எங்கேயாவது அப்படியே எங்கேயே பக்கத்துல எங்கேயாவது போட்டு போறது அந்த மாதிரி. வெளியில ஒரு ஃபுல் டேக்கெல்லாம் ஏதாவது அவுட்டிங்க்கு போறேன்னா ஐ மைட் டெஃபினெட்லி அவாய்ட் இது. ஏன்னா எனக்கு இது அந்த அளவுக்கு அந்த பேட்டர்ன் மட்டும் பிடிக்கல. பட் கிளாத் வைஸ் மெட்டீரியல் வைஸ் பக்காவா இருக்கு. துப்பட்டா ஒரு ப்ராப்பர் ஷிஃபான் துப்பட்டா. இட்ஸ் வெரி நைஸ். எனக்கு இந்த மாதிரியான துப்பட்டாஸ் ரொம்ப பிடிக்கும். அப்படியே லைட்டா ஏரியா அப்படியே ஜாலியா விளையாடுறதுக்கு அப்ராப்ரியேட்டா இருக்கிற மாதிரியான ஒரு துப்பட்டா. ஸோ தட்ஸ் தட். ஆனா எல்லாத்தோடையும் சேர்த்து பார்க்கும்போது ஒரு மாதிரி கலவையா இருக்கு. இதுவும் யூ லெட் மீ நோ எப்படி இருக்கு அப்படின்றது. ஒன் லாஸ்ட் குர்தா செட். இது வந்துட்டு ஒரு ஒயிட் அண்ட் பிங்க் குர்தா செட். இது எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல உங்களுக்கு நெக்ல இந்த குட்டி குட்டி பேட்டர்ன் டிசைன்லாம் வச்சிருக்கு. அந்த அளவுக்கு அது ஆப்வியஸா தெரியல. எல்லாமே ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த சாஃப்ட் ஹாஃப் ஒயிட் பிங்க் அண்ட் லைட் கிரீன் இந்த கலர் தீம்லயே இருக்கு அப்படின்றதுனால இன்னும் அவ்வளோ டிஃப்ரெண்டா அந்த டிசைன் வந்துட்டு ஆப்வியஸா தெரியற மாதிரி இல்ல. இன்னொன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா இது வந்து ரொம்ப பக்கப்பள்ளீர் ஒயிட் கலர்ல வரல. லைக் உஜாலா ஒயிட் மாதிரி வரல. நான் அந்த மாதிரி தான் வருமோ அப்படின்னு நினைச்சு பயந்தேன். அந்த மாதிரி வந்து டெஃபினட்டா நான் ரிட்டர்ன் பண்ணியிருப்பேன். இது வந்து பார்த்த மாதிரி கொஞ்சம் ஆஃப் ஒயிட்ல இருக்கு. ஸோ ஐம் ஹாப்பி வித் இட். சிக்கன் கறி ட்ரெஸ் ஒன்று வாங்கணுமா இருந்தது. டாப் மட்டும்தான். பிளாக் வந்து சேஃப் பெட். அதனால சரி பிளாக்கே வாங்கலாம் அப்படின்ட்டு இது வாங்கினேன். ஆனா இது வந்து இந்த அனார்கலி மாடல் மாதிரி இருக்கா. இந்த மாடல்ல வந்துட்டு எனக்கு இந்த அனார்கலி மேல இருக்க அந்த பீஸ் வந்துட்டு ரொம்ப லாங்கா இருக்க மாதிரி இருக்கு. என்னோட லைக்கிங்க்கு நான் இவ்வளவு லாங்கா போட மாட்டேன். கொஞ்சோண்டு ஷார்ட் பண்ணுவேன். ஸோ அதனால இதை மட்டும் நான் கொஞ்சம் ஆல்டர் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த முன்னாடி இருக்க டிசைன்ல மட்டும் தான் உங்களுக்கு லைனிங் இருக்கு. மீதி இடத்துல வந்துட்டு உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கு. இந்த மாதிரி தான் நான் பார்த்து வாங்கணும்னு நினைச்சேன். இது பிளாக் லெகிங், பிளாக் ஜீன்ஸ் இது கூட எல்லாம் போட்டா கியூட்டா இருக்கும். அண்ட் இன்னொன்னு என்ன தெரியுமா, இதனுடைய துப்பட்டா வந்துட்டு இந்த கழுத்துல மட்டும் இந்த லேஸ் ஒர்க் இப்படி பண்ணி இருக்கு. மீதி இடத்துல இப்படி துணி வந்து இந்த மாதிரி நார்மல் ஜார்ஜெட் பிளாக் கலர்ல இருக்கு. கொஞ்சோண்டு அந்த துப்பட்டா வந்து லாங்கா இருந்திருக்கலாம். என்னை விட ஹைட்டா இருக்கவங்களுக்கு இது கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும். பட் ரொம்ப ஆப்வியஸா தெரியல. இந்த ட்ரெஸ்ல ஆல்ரெடி பின்னாடி வந்துட்டு அந்த ஜார்ஜெட் துணி கீழே இருக்க துணி வந்து ஃப்ளோவியா இருக்கு அப்படின்றதுனால துப்பட்டாவோட லென்த் வந்து ரொம்ப ஆப்வியஸா தெரிய மாட்டேங்குது. அதோட மிங்கிள் ஆயிட்டு துணியோட. பட் ஸ்டில் இது வந்து கொஞ்சம் லாங்கா இருந்திருக்கலாம். ஆனா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, கியூட்டா இருக்கு. ஸோ இது ஒரு செட் ஒன்று வாங்கினேன். அடுத்தது ஜஸ்ட் ஒரே ஒரு ஃப்ராக் ஆர் ட்ரெஸ் மாதிரி நீ லென்த் ட்ரெஸ் பிளாக் கலர்ல இந்த மாதிரியான கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் வைப்ல இருக்கிற ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ். இது நீங்க பேண்ட் போட்டும் போடலாம், பேண்ட் போடாம போடுறதுதான். பட் பேண்ட் போட்டு போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இது வந்துட்டு ஒரு பிளாக்ல இந்த மாதிரி சாஃப்ட் சாண்டல் அண்ட் ரெட் கலர் பண்ணிருக்க டிசைன் பண்ணிருக்க ஒரு நீ லென்த் ட்ரெஸ். காலர் வச்சு 3/4 ஹேண்ட் வச்சிருக்கு. வெரி கம்ஃபர்டபுளா இருக்கும். எனக்கு இந்த மாதிரி நான் வந்து பாத்துட்டு இருந்தேன் காட்டன்ல. ஸோ காட்டன் ட்ரெஸ்ஸஸ் லைக் மேக்ஸி ட்ரெஸ் மாதிரி சொல்றேன். நீ லென்த் மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ் அப்புறம் இந்த மாதிரி குர்தா செட்ஸ்லாம் வந்து சம்மருக்கு அப்ராப்ரியேட்டா இருக்கிற மாதிரியான அவுட்ஃபிட்ஸ். ஐ பேட்லி வாண்டட் டு ட்ரை திஸ் பிராண்ட். இது வந்து சோல்டு ஸ்டோர் அப்படின்ட்டு. இதுல வந்து இந்த சீ த்ரூ டாப் ஒன்று வாங்கியிருந்தேன். ஆக்சுவலா கொஞ்சோண்டு குட்டியா இருக்கு.
பட் என்னுடைய மோட்டிவேஷன் நான் வந்துட்டு இப்போ அடுத்த ஒரு 2 monthsல வந்துட்டு வெயிட் கம்மி பண்ணணும்னு ஒரு ஒரு தீர்வுல இருந்தேன். ஸோ அதுக்கான ஒரு ஆக்சுவல் மோட்டிவேஷன் மாதிரி இருந்தது. இந்த சீ த்ரூ ட்ரெஸ்ஸுங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சைஸ் வந்து குளறுபடியா தான் இருந்திருக்கு மீதி பிராண்ட்ஸ்ல நான் ட்ரை பண்ணது. பிளஸ் ரொம்ப எலாஸ்டிக் தன்மையோட இருக்கும். இது அந்த அளவுக்கு எலாஸ்டிக் தன்மையா இல்லை. ஸோ சைஸ் பார்த்து வாங்குங்க. நான் எக்ஸஸ் எடுத்திருந்தேன், கொஞ்சம் டைட்டா இருக்கு. மீதி பிராண்ட்ஸ்லாம் சீ த்ரூ ட்ரெஸ் எக்ஸஸ் வந்து செம பெருசா இருக்கும். நான் ஆல்டர்லாம் பண்ணிருக்கேன். ஸோ அதனால நடந்த ஒரு குட்டி மிஸ் ஆப். பட் இப்போ போட்டுட்டு மேலே ஏதாவது டெனிம் ஜாக்கெட் அந்த மாதிரிலாம் போட்டா கியூட்டா இருக்கும். ஆனா ஐ எம் பிளானிங் ஆன் கட்டிங் டவுன் மை வெயிட் கொஞ்சம். ஸோ ப்ராபப்ளி இன்னும் கொஞ்சம் கம்ஃபியா வந்து இதுல நான் இறங்குவேன் ஃபியூச்சர்ல. பார்ப்போம் ஒரு 3 மாசத்துல. அதான் அடுத்த மோட்டிவேஷன். யூஸ்வலா ஐ யூஸ் டு டூ திஸ். ஏதாவது எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்பரா டெடிகேட்டடா நான் வந்துட்டு ஒர்க் அவுட்லாம் பண்ணணும், கொஞ்சம் ஃபிட் ஆகணும் அப்படின்னு நினைச்சேன்னா ஒரு ட்ரெஸ் நல்ல ட்ரெஸ்ஸா நான் வந்து குட்டி சைஸா எடுத்துப்பேன். எடுத்துட்டு இதுக்குள்ள நுழையணும், ஸோ போடு அப்படின்ற மாதிரி பண்ணுவேன். அது மாதிரி இது எனக்கு ஒரு மோட்டிவேஷன் ட்ரெஸ்ஸா இருக்க போகுது ஃபார் திஸ் டர்ம். ஸோ லெட்ஸ் சி. ரீசெண்டா நான் வந்துட்டு இந்த மாதிரி பிளாக் பேரலல் பேண்ட் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அமேசான்ல இது ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து பிக் பண்ணேன். ஐம் ரியலி லைக்கிங் த குவாலிட்டி. செமையா இருக்கு. எலாஸ்டிக் வச்சுதான் இருக்கு. நான் எடுத்திருக்க சைஸ் 30. இது வந்துட்டு இந்த பூட் கட் ட்ரௌசர் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. கீழே வந்துட்டு அந்த பெல் பாட்டம், ஆல்மோஸ்ட் பெல் பாட்டம் மாதிரி வரும். இது கொஞ்சம் என்னோட ஹைட் விட லாங்காவும் இருக்கும். நான் ஒரு வெட்ஜ் போட்டு இது போட்டேன்னா அப்படியே ஹைட்டா தெரியுறேன். நான் சிங்கப்பூருக்கு ஒரு பிளாக் பேண்ட் இப்படிதான் வந்து எடுத்துட்டு போயிருந்தேன். 2 நாள் போட்டுட்டு சுத்தினேன். அப்ப பாத்துக்கோங்க. நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணதே கிடையாது. எல்லாமே ஸ்கின்னி ஃபிட் ஜீன் தான் வந்து போட்டிருக்கேன். இது மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். அண்ட் என்னுடைய அந்த என்ன சொல்றது, என்னுடைய ஓவரால் ஸ்ட்ரக்சரே வந்து பாத்தீங்கன்னா எலாங்கேட்டடா இருந்தது. ஸோ எனக்கு வந்து அப்படியே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. கிராப் டாப் மாதிரி ஆர் ஏதோ ஒரு ஷர்ட் போடுறோம்னா அதை இன் பண்ணிட்டு இதை போட்டா ஹை வேஸ்டாவும் இருக்கு. ஸோ அதனால ஓவராலா என்னுடைய ஹைட் வந்து லாங்கா தெரிஞ்சது. எனக்கே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால சரி இந்த மாடல் ட்ரை பண்ணலாம். பிளஸ் பிளாக் தான் நல்லா இருந்துச்சு. அதனால பிளாக்கே இன்னொன்று எடுத்துக்கிட்டேன். ஒரு ஃபேஷன் பர்ச்சேஸ் இஸ் நெவர் கம்ப்ளீட் ஒரு வெட்ஜ் வாங்கலைன்னா. அண்ட் ரீசெண்டா நான் வந்துட்டு இந்த மெட்ரோ அண்ட் மோச்சி வெட்ஜஸ் வந்து ரொம்ப விரும்பி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுல மெட்ரோ வெஜ் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த மாடல் நான் வந்து எடுத்திருந்தேன். ஒரு நார்மல் கிளாசிக் எல்லா அவுட்ஃபிட்டுக்கும் வந்துட்டு சூட்டபிளா இருக்கிற மாதிரியான ஒரு கம்ஃபர்டபுளான வெஜ். ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு இவங்களுடைய வெஜ்ஜஸ், மெட்ரோ அண்ட் மோச்சி 2 பேருக்குமே. ஸோ ஐ ஹைலி இன்சிஸ்ட் ஆன் ட்ரையிங் தீஸ் வெஜ்ஜஸ் ஃப்ரம் மெட்ரோ அண்ட் மோச்சி. நீங்க வெஜ்ஜஸ் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஐ ஆல்சோ காட் தீஸ் குட்டி ஆக்சிடைஸ் ஜும்காஸ். எனக்கு என்னமோ தெரியல, என் மூஞ்சுக்கு நான் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டட்ஸா போட்டு போட்டு பழகி இந்த மாதிரி குட்டியா தொங்குற கம்மல் போட்டா கூட ஏதோ பெருசா பாந்திராவா ஏதோ தெரியற மாதிரி இருக்கு. ஏதோ கம்ஃபர்டபுளா இல்லாத மாதிரி எனக்கு வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. தெரியல, நான் அந்த மாதிரி பழக்கி வச்சிருக்கேன். இந்த மாதிரி குட்டி மினிமல் கம்மல்ஸா போட்டு. இப்ப இதுலயே வந்து ஏதாவது டிராப் தொங்கணும்னா அது குட்டியோன்னா கண்ணுக்கே தெரியாம தொங்கணும் அந்த மாதிரி. ஆனா நான் வந்து ஒரு பெரிய கம்மல் ஃபேன். இப்போ மண்டையா போடுவேன். இப்போ அப்படியே உல்டாவாயிடுச்சு. இதை கூட நான் வந்து ரொம்ப தேடி எடுத்தேன். எனக்கு குட்டியா வேணும்னு ரிவ்யூ பார்த்து எடுத்தேன். ஏன்னா மோஸ்டா அமேசான்ல ஆக்சிடைஸ் ஜுவல்லரி எல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசு இருக்கும். ஸோ இது சரி கண்டிப்பா நம்ம வந்துட்டு ஏதாவது குட்டியா வேணும்ன்ற ஒரே காரணத்துக்காக எடுத்தேன். பட் இதை நான் போட்டு பார்த்தா எனக்கு வந்து ரொம்ப பெருசா இருந்தது. பட் இட்ஸ் அ வெரி வெரி கியூட் கம்மல். நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இட்ஸ் வெரி கியூட். ஆக்சுவலா கம்மலா பார்த்தா இட்ஸ் வெரி வெரி கியூட். ஆனா என் மூஞ்சில வச்சு பார்த்தா இட்ஸ் டூ மச். ஸோ யா, இதெல்லாம் தான் நான் ரீசெண்டா வாங்கின சில பிக்ஸ் ஃப்ரம் அமேசான். எல்லாத்தோட லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுல எது ஃபேவரட் உங்களுக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்திக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய். No te preocupes, que yo siempre de quererte, de amarte y admirarte, ay amor. No te preocupes.